காலேஜில் படிக்கும்போதே எங்களுடைய சொந்தக்காரரோட ஒரு கடையில் வந்து நில சம்மந்தப்பட்டதை பழக ஆரம்பிச்சேன். இதில் கல்லூரியில் படித்ததை விட நான் வெளியில் அந்த இதில் கற்ற அனுபவம் வந்து ரொம்ப அதிகம். ஆடிச்சேரில் பண்ணுறதை விட சிற்பம் பண்ணுறது வந்து அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன். அண்ணா நகர் ஐயப்பன் கோவில் பண்ணும்போது நாங்கள் முதல்ல மிஷினரி யூஸ் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1989 அந்த டைமில் தான் முதல்ல கட்டிங் மிஷின். இப்போ இருக்கிற இன்னைக்கு அதிகபட்சமாக யூஸ் பண்ணுற டை கிரைண்டர்னு சொல்கிற இதை ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நான் ஒரு 18 வருஷமா இருக்கேன். நான் ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 9 வருஷமா இருக்கேன். ராம செட்டுன்னா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மிஷின் ஒர்க்கு இப்போ நிறைய வந்து போச்சு. அது கையில ஒர்க்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ண முடியாது. நாங்கள் சிலையில நாங்கள் கோயில் கட்டடங்கள் ஒன்று தான் பண்ணுவோம். போச்சுன்னா போச்சுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் ரொம்ப தெளிவாக தான் பையனை பார்த்து அடிக்கணும். இது எதனாலனா ஒரு திருப்பணி பண்றதுக்கு ஒரு ஆர்வமா வந்தது. லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் கிடைக்கிற ஒரே ஊர் எதுனா மகாபலிபுரம் மட்டும்தான். வளர்ச்சி அடைஞ்சது காரணம்னா இங்கே தொழிலும் அந்த மாதிரி இருக்குது, வியாபாரமும் அந்த மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா உலகத்துல வந்து எல்லாருமே வராங்க. அவங்களுக்கு தேவைகள் கேட்கும்போது அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதுக்கான வளர்ச்சி நல்லா இருக்கும். நம்ம வேலை கற்றுக்கும் போதே இது வந்து உளியை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த உளிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது. ஊழியில பண்ணையில ஒரு நாளைக்கு ஒரு கல் அடிக்கிறது இன்னைக்கு மிஷின்ல அது ஒரு கல் போட்டோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாரம் 15 நாள் அப்படி ஆகும். ஆனா உளிச்சத்தியில விளாக்குறது ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. எந்த தூசி எதுவும் இருக்காது. அந்த உள்ள இருந்த சிமெண்ட்ல செஞ்சிருந்த கோபுரத்தை விமானத்தை எல்லாத்தையும் இது பண்ணி டெமாலிஷ் பண்ணி எடுத்துட்டு புதுசா திருப்பி கருங்கல்ல பண்ணாங்க. அந்த கொரோனா டைம்ல அதை ஃபுல்லா முடிச்சுட்டு அங்கதான் இருந்தாங்க. அது இன்னைக்கு நல்லா பெரிய இது. நீங்க பெரிய இதுல எந்த யூடியூப்ல போய் தேடினீங்கனாலும் கிடைக்கும், எதில் வேணாலும் கிடைக்கும். அதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக கேட்ட ஊதியம் ஒரு சில இடத்துல இருக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. ஊதியம் சாஸ்தியாக தான் இருக்கு. இப்போ அந்த படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூலில் இப்போ சொல்லி தரதெல்லாம் புரியலண்ணே, ஏதாவது வேலையை கற்றுக்கிட்டேன்னா இது பொழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு இப்போ ஃபுல்லாக மகாபலிபுரம் இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மிகப்பெரிய சிற்பிகள் எல்லாமே அந்த மாதிரி வந்தவங்க தான். சார் வணக்கம் சார். வணக்கம். காளிதாஸ். சிலை வடிக்கிற தொழில் நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க? எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட 79 என்னோட இந்த காலேஜில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த சிற்பக்கலை கல்லூரியில் சேரும்போது 79ல் சேர்ந்தது. 86ல் முடித்தோம். அதாவது டிப்ளமோ அண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு பிஎஸ்சி டெம்பிள் ஆர்கிடெக்சருங்கிற இதை முடித்தோம். அதுக்கு நான் இங்கே காலேஜில் படிக்கும்போதே எங்களுடைய சொந்தக்காரரோட ஒரு கடையில் வந்து இந்த சிலை சம்மந்தப்பட்டதை பழக ஆரம்பித்தோம். இதில் கல்லூரியில் படித்ததை விட நான் வெளியில் அந்த இதில் கற்ற அனுபவம் வந்து ரொம்ப அதிகம். அதனால் நான் ஆடிச்சேரில் பண்ணுறதை விட சிற்பம் பண்ணுறதை வந்து அதிகமாக பண்ண ஆரம்பித்தோம். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே கையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து ஆரம்பித்தது என்னென்னா, அண்ணா நகர் ஐயப்பன் கோவில் பண்ணும்போது நாங்கள் முதல்ல மிஷினரி யூஸ் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1989 அந்த டைமில் தான் முதல்ல கட்டிங் மிஷின். இப்போ இருக்கிற இன்னைக்கு அதிகபட்சமாக யூஸ் பண்ணுற டை கிரைண்டர்னு சொல்கிற இதை ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒரு சில விஷயங்களை ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணது நானாக தான் இருக்கும். இந்த இதில் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல மிஷின் கொண்டு வந்ததே நான் தான். இன்றைக்கி எங்களால் பார்த்தீங்கன்னா இதுக்கான நிறைய கட்டிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு, ப்ளஸ்ஸு ரவுண்டிங் பண்ணுற லேத்து, பாலிஷிங், இந்த மாதிரி இதில் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் நிறைய மிஷினரியை வந்து அப்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணுறோம். சில மிஷினை வந்து நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இது வந்து எதுவுமே மார்க்கெட்டில் வந்து கிடைக்காது. ஏன்னா ரேர் ஐட்டம்ங்கிறதுனால எங்களுக்கு தேவையான இதுவே நாங்களே லேத்தில் கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான சில இதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி இருக்கிற வர டூலை வந்து எங்களுக்காக மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கான சிலைக்கான இது எல்லாமே இப்போ பண்ணுறோம். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் வந்து நிறைய கிராக் இருக்காது. இப்போ நிறைய கிராக் இருக்கிறதுனால அதை அறுத்து அதில் கிராக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி 90% பண்ணிடுறோம். அதிகபட்சம் டேமேஜ் வர்றது வந்து ரொம்ப ரேர் தான் இப்போ.
ஏன்னா முதல்லலாம் வந்து சம்பளம் கொஞ்சம் கம்மி, ப்ளஸ் வந்து மெட்டீரியலும் நல்லா இருந்துச்சு. இப்போ கல் இருக்கிற கல் கிடைக்கிற கல்லில் வந்து நிறைய கல் கிராக் இருக்கிறதுனால அறுத்து செக் பண்ணி போட ஆரம்பிச்சிடும். அதனால் 99% அதில் கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி எதுவும் 1-2 வந்துடுறது ரேர் ஐட்டம் தான். அந்த மாதிரி ரேராக போகும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதை தூக்கி ஓரமாக தான் போடணும். அது எதுவும் எவ்வளோ நாள் வேலை பார்த்தோம்னாலும் சரி, அதை ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்துருந்தோம்னா தான் போயிடுச்சுன்னா தூக்கி ஓரமாக தான் போடணும். அதை வந்து 2வது கோயில் சிலைக்காகவோ இதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம விஜிபி கோல்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்ச இதெல்லாம் அது கொஞ்சம் பார்க்குக்கு எடுக்கும்போது அந்த மாதிரி இதுக்காக போகும். அது வந்து என்னென்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டான இது காஸ்ட் கிடைக்காது. ஏதோ இப்போ கல் வாங்குகிறோம், ஒரு 10,000 இப்போ கல் வாங்குறோன்னா அந்த 10,000 கொடுத்தா கூட சரி பரவாயில்லன்னு கொடுத்து விட்ருப்பாங்க. அந்த மாதிரியான இதுதான். இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. அந்த புரோக்கன் பீசஸ் வாங்குறதுக்குன்னே ஒரு மார்க்கெட் இருக்குது. அதில் கூட நல்லா போயிட்டுருக்கு. இதில் நிறைய பேர் என்னென்னா நாங்களே ரெடி பண்ண காலேஜில் படித்தவங்க இல்லாமல் வெளியில் ரெடி ஆகிற பசங்களாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களாண்டே நாங்கள் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா 79 கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேர் 7 பேர் புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி இந்த வேலையெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி பண்ணவங்களே நிறைய பேர் இது வச்சுருக்காங்க. காலேஜில் படித்தவங்க மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் எங்களை மாதிரி ஆளுங்களாண்ட வந்து தோல் பழகின ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான இது வந்து இப்போ அதனால தான் நிறையா வந்தது. அது இல்லைன்னா 79 பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே இருந்ததே மொத்தமே வந்து ஒரு 5 சிற்பசாலை தான் இருந்துச்சு. அது இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் அதிகமான வளர்ச்சி வளர்ச்சி காரணம் என்னென்னா தேவைக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு அடி சிலையை எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக 6,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதோடைய திறமை, அதோட உள்ள வேலைப்பாடு அமைப்பு தான் அது. அதில் வந்து ஏன் இங்கே 6,000 ரூபாய்க்கு செய்கிறாங்க, ஏன் 20,000 ரூபாய்க்கு செய்கிறாங்கன்னு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்மன்ஷிப் அதில் எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறாங்களோ அவ்வளோ காஸ்ட் இது ஏறிக்கிட்டே போகும். இதை நிறைய விஷயம் நீங்கள் சிலைகள்லையும் நீங்கள் பார்க்கலாம். மெயினாக ரா மெட்டீரியல் தட்டுப்பாடு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது வந்து மகாபலிபுரத்துக்கு வர கல் வந்து முதல்ல சங்கராபுரத்துக்கு வந்து இருந்துச்சு. இன்றைக்கி அந்த குவாரியே இன்றைக்கி மூவ் ஆகாமல் இருக்குது. இதோட இது வந்து அந்த ரா மெட்டீரியல் இதை வந்து இது பண்ணாமல் தான் மற்ற எல்லா விதமான சென்ட்ரலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கான இதுவும் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கான இது கிடைக்கல எங்களுக்கான அந்த குவாரியை வந்து இன்னும் ஒதுக்கி இந்த இதை வந்து இந்த சிலைக்காகன்ற மாதிரி ஒதுக்காமல் இருக்காங்க. இதோட இதை வந்து நாங்களும் நிறைய ட்ரிப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சொல்லியிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கோம். ஆனால் வருஷத்துக்கு எங்களுக்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது நல்லாவே கொடுக்குறாங்க, சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. ஆனால் அந்த ரா மெட்டீரியலுக்கான இதை மட்டும்தான் யாராலையும் அது சரியாக மைனிங்கு அது நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால எங்களாலையும் போய் சால்வ் பண்ண முடியல. அது கவர்மெண்ட் மட்டும்தான் அதை பண்ண முடியும். எங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் தான் இவ்வளோ வருஷமாக நாங்களும் ஓடிட்டு இருக்கோம். நான் ஒரு 18 வருஷமாக இருக்கிறேன். நான் ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 9 வருஷமாக இருக்கேன். ஒரு எண்ண முடியாது நிறையா பண்ணியிருக்கேன். ராம செட்டுன்னா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மிஷின் ஒர்க்கு இப்போ நிறையா வந்து போச்சு. அது கையில் ஒர்க்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ண முடியாது. இதுலன்னா நிறையா ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணலாம். அதில் நாங்கள் சிலையில் நாங்கள் இந்த கோயில் கட்டடங்கள் ஒன்று தான் பண்ணுவோம். அது சிலையெல்லாம் சுமார் அப்பா தான். இது ரொம்ப நாளாக பார்க்குற மாதிரி. அவங்க கோயில் வேலை மட்டும் ஃபுல்லாக எல்லாம் பார்ப்போம். மற்ற சிற்பம்லாம் நான் செய்ய மாட்டேன். கோயில் வேலை மட்டும் எல்லா வேலையும் பார்ப்போம். போச்சுன்னா போச்சுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ரொம்ப தெளிவாக தான் பையனை பார்த்து அடிக்கணும். இது எதனாலனா ஒரு திருப்பணி பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக வந்ததுனாண்டி இந்த துறையிலே ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கும் ஒரு பணிப்பிட்டாக இருக்குது. அதனால நான் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்து இதில் இருக்கேன். எனக்கு வந்து வாசக்கால்னு சொல்லுவோம், வாசக்கால் பாவல் செட்டு வாசக்கால் தான் அடிக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும், இஷ்டமாக இருக்கிறது அதுதான். இது வந்து பத்மசேது கண்டம், இது கவோதப்பட்டியல். லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் கிடைக்கிற ஒரே ஊர் எதுனா மகாபலிபுரம் மட்டும்தான். இதுக்கான இது வந்து வளர்ச்சி அடைஞ்சது காரணம் தான் இங்கே தொழிலும் அந்த மாதிரி இருக்குது, வியாபாரமும் அது மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா உலகத்தில் வந்து எல்லாருமே வராங்க, அவங்களுக்கு தேவைகள் கேட்கும்போது அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதுக்கான வளர்ச்சி நல்லா இருக்குது. இது மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது காரணம் என்னென்னா இது மகாபலிபுரம் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்தது தான் மிகப்பெரிய இதுன்னு சொல்லணும். இந்த சிலையை வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து சிற்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி அந்த உளி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மிஷினரிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த சிலை வடிக்கிறதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸோ அந்த வரலாறு பற்றி நான் வேலை கற்றுக்கும் போதே இது வந்து உளியை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த உளிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது
ப்ராசஸ் வந்து, அதாவது அந்த உளி தட்டுறவங்க வரலன்னா அன்னைக்கு அந்த 10 பேர் வேலை செய்ய முடியாது. அந்த உளி தட்டுறவங்களுடைய பெரிய டிராபேக் என்னன்னா, ஒரு சின்னதாக ஒரு இரும்பை காய்ச்சி தட்டக்கூடிய வேலை தான் அந்த உளி தட்டுறதுங்கிறது. அந்த இரும்பை காய்ச்சி தட்டும்போது என்ன நடக்குதுன்னா, சமயத்தில் அவங்க மேலே விழுந்துடும், அவங்க சூடுபட்டாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மாற்றி தட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா அன்றைக்கி அவ்வளோ பேர் வேலை பார்க்க முடியாது. இதை வந்து நானே அனுபவிச்சிருக்கேன். நானும் அதை பழகினாள். நானும் அந்த உளி எல்லாமே தட்ட தெரியும். அடிமட்டத்தில் இருக்க ப்ளோயர் ஊதுறதுன்னு சொல்லுவாங்க, துருத்தி ஊதுறதுன்னு சொல்லுவாங்க. அதுவே எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு எங்களுக்கு அதான் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த துருத்தி ஊதுறவங்க ஒரு இயற்கை பாதை வந்தால் கூட வெளியே போக முடியாது. ஏதாவது விட்டுட்டு போனால் அந்த இது எல்லாமே பூத்து போயிடும். திருப்பி ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். அதனால் இங்கே அந்த மாற்றுறதுக்கு யாருன்னா வர வரைக்கும் நின்று தான் அந்த இயற்கை பாதையை கூட அடக்கிட்டு உட்கார மாதிரி இருந்தது. அதுக்கான இதுவே வந்து ப்ளோயர் தான். இதுக்கு வந்த மிஷினரி எதுன்னா ப்ளோயர் தான் முதல்ல வந்த இதுவே. எலக்ட்ரிக்கல் ப்ளோயர் தான் நான் தான் முதல்ல வாங்கிட்டு வந்தேன் அந்த டைமில். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 85, 86 வாங்கிட்டு வந்தோம் எலக்ட்ரிக்கல் ப்ளோயர். அதுக்கப்புறமா தான் இதில் ஒன்று ஒன்றா வராங்க. அந்த உளி தட்டுறதே வந்து மிகப்பெரிய இதாக இருக்கிற கார்பைட் டிப்ஸ் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த இதோட சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா பிட்டு அது இது இன்றைக்கி இருக்கிற மாடல் எக்யூப்மெண்ட் எல்லாமே அதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற டைகிரைண்டர் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இப்போ நீங்கள் தோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி வந்திருக்கு, ரோபோட்டிக் வந்திருக்கு. ரோபோட்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆனால் அந்த ரோபோட்டிக்கை விட எங்களுடைய மேனுவல் பவர் வந்து வேகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஈடு கொடுத்து அதோட ப்ராசஸ் அந்த உற்பத்தி பண்ணுற செலவீனம் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்கை விட எங்கள் மேனுவல் பவர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எங்களோட இது வந்து நல்லா இருக்குது. இல்லைன்னா ரோபோட்டிக் இதுலேயே இதோட இது போயிருக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் ரோபோட்டிக் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்றைக்கி இதை பழகிற ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வராங்க. அந்த வேகம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பழைய வேகம் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வந்து இல்லை. இருக்கிறது ஏதோ நம்ம செஞ்சால் போதுங்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்தில் இருக்காங்க. அதனால் இதுக்கான இது வந்து ரோபோட்டிக் வந்து வரதுக்கான இது வந்து ரொம்ப 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 அதிகம். நான் 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரையிலலாம் வெறும் உளி சுத்தியல் மாத்திரம்தான் இருந்தது. அது வந்து உளி வந்து கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன், ஹெல்ப்பராக வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமா வேலை கற்றுக்கிட்டு கரெக்டாக வேலை கற்றுட்டு நான் வந்து கையில் உளி சுற்றி வச்சு அடிக்க வேலை பார்க்கையில் 5 வருஷத்துக்கு சென்று வேலை பார்க்கையில் மிஷினு கொஞ்சம் கொஞ்சம் என்ட்ரி ஆகி வந்துருச்சு. அதுலேருந்து அப்புறம் மிஷினு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து மிஷின் ஒர்க்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஊழியில் பண்ணையில் ஒரு நாளைக்கு ஒரு கல் அடிக்கிறது இன்னைக்கு மிஷினில் அது ஒரு கல் போட்டோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் 15 நாள் அப்படி ஆகும். அதுதான் பிடிச்சிருந்துச்சு. உளி சுத்தியல் விளாக்குறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இப்போ மிஷின் ஒர்க்கு பார்க்குறாண்டி அது ஏதோ ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் உளி சுத்தியல் விளாக்குறது ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. எந்த தூசி எதுவும் இருக்காது, ஒரு டஸ்ட் எதுவும் இருக்காது அதில் விளாத்தோம்னா. சார், நீங்கள் முதல்ல எடுத்து பண்ண பெரிய ஆர்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்களோட இதுன்னு பார்த்தீங்கன்னா வேலைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணது 1986 அண்ணாநகர் ஐயப்பன் கோயிலில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த டெம்பிள் ஒர்க் எதுவுமே பண்ணாமல் சிலை செய்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அதிகமாக வெளியில் போகிற வேலைங்கிறதுனால பண்ணலை. அங்கேயே எனக்கு இங்கேயே கடை இருக்கிறது, இங்கேயே வியாபாரம் நல்லா இருந்ததுனால நான் அதிகமாக போகல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து இதில் எடுத்துருந்தாங்க, ஆஸ்திரேலியா மெல்போர்னில் வந்து வக்ரதுண்ட விநாயகர் கோயில் ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு வந்து கோபுரம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. வெளியில் போகும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுற இது திட்டமிட்டு பண்ணுற இது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு கல் கிடைக்கலனாலும் அந்த வேலை நின்று போயிடும். இங்கேயே அதுக்கான டிராயிங்கை போட்டு ஒரு இதுக்கான படம், அதுக்கான வசப்படம்னு சொல்லுவோம், அது எல்லாமே போட்டு இங்கேயே அதுக்கான கல் எல்லாமே அடித்து அந்த கல் நம்பர் எல்லாமே ட்ரா பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சேர்த்து பண்ணோம். அதில் ஒரு நல்ல அவங்களுக்கும் திருப்தி, எங்களுக்கும் ஒரு அந்த டைமிங்கில் கரெக்டாக செஞ்சு கொடுத்ததில் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால திருப்பி 2018 பார்த்தீங்கன்னா அதே இது ஒரு வருஷத்தில் அந்த உள்ளே இருந்த சிமெண்ட்டில் செஞ்சுருந்த கோபுரத்தை, விமானத்தை எல்லாத்தையும் இது பண்ணி டெமாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக திருப்பி கருங்கல்ல பண்ணாங்க. அந்த கொரோனா டைமில் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே தான் இருந்தோம். அது இன்றைக்கி நல்லா பெரிய இது. நீங்கள் பெரிய இதில் எந்த யூடியூப்பில் போய் தேடினீங்கனாலும் கிடைக்கும், எதில் வேணாலும் கிடைக்கும். மெல்போர்னில் வக்ரதுண்ட விநாயகர் கோயில்னு போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். பெய்ஜிங்கில் இருக்குது. அது இன்றைக்கி அங்கே இருக்கிற இதுலேயே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பெரிய கோயில் அதுவும் ஒன்று. ஓகே, அதுக்கு நீங்கள் தான் இங்கே இருந்து எல்லாமே ஃப்ரெண்டோட இதில் நான் தான் பண்ணேன்.
சார் வருமானம்ன்றது இந்த துறையில இருக்கவங்களுக்கு இப்போ நீங்க ஒரு முதலாளியா ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பெருசா இருக்கும். நீங்க வாங்குற கல் ஆகட்டும், நீங்க வச்சிருக்க மிஷினரிஸ் ஆகட்டும், நீங்க இங்க இருக்க ஒர்க்கர்ஸ் கொடுக்கக்கூடிய சேலரி எல்லாமே பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கரெக்டா கிடைக்குதா? அதெல்லாம் இருக்கு கண்டிப்பா. அதெல்லாம் இல்லை கண்டிப்பா. வேற எல்லாமே நல்லா இருக்கு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் ஒரு சில இடத்துல இருக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. ஊதியம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனில இந்த மாட்டம் போய் வேலை பார்த்தோம்னா நமக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா நல்லா இருக்கு. ஏன்னா ஒர்க்கர்ஸுக்கு நல்லா இது இருக்கு. இதை நடத்துற ஓனர்களுக்கு போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதிகமாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக கிடைக்கும். 1000 ரூபா வருமானம் வந்தாலும் சரி, 100 ரூபா வருமானம் வந்தாலும் சரி, அதை கம்பல்சரி விட்டுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கான லேபர் ஈஸியாக கிடைச்சிடும். அதனால இதை யாருமே விட்டு போறதுக்கான தொழில் வந்து விட்டு போறதுக்கான இது கிடைக்காது. சார் சொல்லியிருந்தீங்க நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பட்டறை இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ 1500 கிட்ட இருக்குன்றீங்க ஓவராலா. ஸோ இந்த பிஸ்னஸ் இவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்ஸ்டாண்ட் பண்ணணும், நீடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க பண்ற எல்லாருமே அவங்களுடைய திறமையை வச்சு தாங்க ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நான் இருக்கேன்னா நான் கொடுக்குறத வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும். அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி கொடுத்தனா தான் நான் மார்க்கெட்டில் நிற்க முடியும். இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கான ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைன்னா ரெண்டாவது வரமாட்டாங்க, வேறு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக். அவங்களுக்கு நல்லா திருப்தி இருந்தால் தான் அடுத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. அதான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணாநகர் ஐயப்பன் கோயில் நான் 86 பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் என்னை தவிர வேறு யாருமே கூப்பிட்டாங்க எதுவுமே. ஒரு சின்ன வேலைனா கூட என்ன தான் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சமயத்துக்கு தான் செய்கிறோன்ற இதுவே கிடையாது. நான் இன்றைக்கி ஜெயின மாதத்துக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். மிகப்பெரிய இது என்னென்னா இன்றைக்கி ஜெயின மாதத்தில் இருக்கிற யாரை கேட்டிங்கன்னாலும் என்ன தெரியாத ஆட்களே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 ஆர்டராக தான் அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே அதோட அமைப்புகள், அதோட இது எல்லாமே மாறி மாறி வரும். அதை உள்வாங்கி செய்யணும். செஞ்சால் தான் அவங்களோட நம்ம அந்த பாராட்டையோ அல்லது அவங்களுடைய மன திருப்தியோ கொண்டு வர முடியும். நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறதுனால நம்ம திரும்ப திரும்ப நம்மகிட்ட வராங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, ஒரு சிலைக்காக ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஓகே, அதுக்கு உங்க டீம் கிட்ட உங்க லேபர்ஸ் கிட்ட பேசி பண்றீங்க. ஒரு கல்லுல ஒரு சிலை செய்யறீங்க அப்படின்னும் போது அதை எத்தனை நாள்ல கொடுக்குறேன்றீங்க. பட் அந்த சிலை செய்யும் போது அதுல ஏதாவது ஒரு தவறு இதாயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பகல் மட்டும் செய்யாமல் அந்த மாதிரி பிரேக் ஆகிடுது. அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா காலையில் எர்லி மார்னிங்கே வர ஆரம்பிப்போம். 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எர்லி மார்னிங் வந்துட்டு நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் டைமிங்கை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வேலை செய்கிற மாதிரி. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு கும்பாபிஷேக டேட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அது நம்மளை மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது. அது என்னென்னா ஒரு ஊர் இருக்கோ, அந்த ஊரில் வந்து இந்த டைமிங்கில் பண்ணணும்னு சொல்லி நம்மளும் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த டைமில் கொடுக்குறோன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் அதுக்காக டைம் கூட நம்ம கொடுத்தா ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சமயத்தில் நிறைய டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஸ்ட்டே இருக்காது. அந்த மாதிரி டைமிங்கில் ரெஸ்ட் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க, அதாவது 1900 அந்த டைமில் 80-90களில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேர் வந்து வேலைக்காக வந்திருந்தாங்க. இப்போ ஒரு 10 பேர் வந்தாங்க அவங்களா. இப்போ அந்த படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஸ்கூலில் இப்போ சொல்லி தரதெல்லாம் புரியலண்ணே, ஏதாவது வேலையை கற்றுக்கிட்டேன்னா இது பொழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி இப்போ ஃபுல்லாக மரவாடி கூட இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மிகப்பெரிய சிற்பிகள் எல்லாமே அந்த மாதிரி வந்தவங்க தான். யாரும் வந்து காலேஜில் படித்தவங்க வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் தான் வருஷத்துக்கு பார்ப்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி வந்தவங்க ஒரு 100 பேர் வராங்கன்னா 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் தான் நிற்பாங்க. 40 பேர் வேறு தோணுக்கு போயிடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களால தூக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்க முடியாது. பம்பிங், அதாவது இன்றைக்கி எங்கள் ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு அதெல்லாம் வருது. நாங்கள் கையால் அடிக்கிற காலத்தில் யாருக்குமே வந்ததில்லை. இப்போ நான்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வரைக்கும் எனக்குலாம் சுகரோ அல்லது பிபியோ எதுவுமே வந்ததில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய உழைப்பு வந்து 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரேனோட இது இல்லாமல் 3/4 பங்கு பார்த்தீங்கன்னா மேனுவல்லே தான் கல்லை பெரட்டுறது, நிமிக்கிறது, ஏற்றுறது, இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனோட இது என்னென்னா லங்ஸோட பம்பிங் வந்து மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே அறுத்து உடைக்கிறதுனால எங்களுக்கோட பம்பிங் வந்து தேவையே கிடையாது. லைட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மூச்சை உள்வாங்கி அடிக்கணுங்கிற அந்த இது இல்லாமல் போயிருந்ததுனால தான் நிறைய இது இருக்குது. நிறைய பிரச்சனை வரும். பவுட்ரு வந்து எப்பவுமே ஜஸ்ட் உள்ளே போனாவே இரும்புல அந்த சளி, மேக்ஸிமம் இருமல் சளி வரும். டஸ்ட்டு அதெல்லாம் நிறையா இருக்குது ப்ராப்ளம். தூசி இருக்குது, பிளேடுக்கு அடிக்கும், ஜல்லி அடிக்கும், அதெல்லாம் நிறையா வலிகள் நிறைய அதிகமாக இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வந்தோம் நாங்கள்.
இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து அந்த வேலையை கற்றுக்கணும், பழகுவோம். நம்ம பின்னாடி காலங்கள் அதிகம் பேர் சொல்லுவோம். அதனால ஆமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் வயசான உடனே இந்த மூச்சு திணறல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இந்த டஸ்ட்னால. நான் அதே மீறி தான் பாத்துக்கிறேன். வேற எவ்வளவு சேஃப்டியா நம்ம இருந்தோம்னால அந்த தூசி போறது போயிடும். இந்த வேலை பிடிச்சிருக்கு. நிறைய நடந்திருக்கு. கண்ணில் அடிபட்டது, அதிகமாக கண்ணில் அடிபட்டது. ஒரு ஒரு 3-4 ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஒரு கண்ணு சரியாக தெரியாதுன்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரியாக்கிட்டோம். அதெல்லாம் அப்புறம் வந்து மிஷினு ஏதாவது இருந்துச்சுன்னா வெட்டுறது பண்ணுறது அது கொஞ்சம் டேஞ்சரான வேலையாக இருக்குது. எங்களுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னா, எந்த ஊரில் போய் கோயில் கட்டினாலும் ஒரு அறக்கட்டளையே எடுத்து நடத்துகிற மாட்டா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது கவர்மெண்ட் கோயிலில் வேளாகையில் அடிபடுறது எல்லா இடத்துலையும் அடிபடுறது ஒரு நம்ம நேரங்கள் தான். அதில் கவர்மெண்ட் கோயிலில் வேலை ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி செஞ்சால் பரவாயில்ல. சார், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றி சொல்ல முடியுமா? எல்லாமே வெளிநாட்டில், நம்ம நாட்டிலேருந்து போய் வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே கோயில் கட்டுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஆட்கள் வந்து பரவி இல்லாத இடமே இல்லை. இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து, இங்கிலாந்துலேருந்து, மொரிஷியஸ்லேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நாட்டிலையும் நம்ம ஆட்கள் போயிருக்காங்க. அங்கே அவங்க கோயில் கட்டும்போது இங்கே தான் வேற எங்கேயும் அவங்களுக்கான சூழல் எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கே எல்லா விதமான கோயில் கட்டுறதுக்கான சகல விதமான வசதி இங்கே கிடைக்கும். அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிமெண்ட்டில் செய்யக்கூடிய ஆட்கள் இங்கே இருக்காங்க, தகட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, உலோகத்தில் செய்யக்கூடிய சிற்பம் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஒரே ஒரு ஊரில் வந்தோம்னா எல்லா விதமான இதுவும் மர சிற்பத்திலேருந்து எல்லா விதமான இதுவும் கிடைக்கும்னா அது மகாபலிபுரம் மட்டுமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இவ்வளோ பெரிய இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பக்கத்துலேயே துறைமுகமாக இருக்கக்கூடிய சென்னை இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கான எல்லா சூழலும் இங்கே ரொம்ப வேகமாக இருக்கும். நிறைய ஏற்றுமதிக்கான தடைகள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கல் சர்வேயில் போய் நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் அனுப்ப முடியும்னு இருந்துச்சு. அது ஹேண்டிகிராஃப்ட் போர்டில் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் தயார் பண்ண சிலைக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் பண்ணி நாங்கள் கரெக்டாக கொடுத்து அதுக்கான ஃபோட்டோ இது எல்லாமே கொடுத்தோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்கிற அந்த இது கொண்டு வந்தாங்க. அது வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய பலம் அது. ஏன்னா யாருமே இப்போ நான் பண்ணுற சிலையை நான் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு அவங்க கையில் நாங்கள் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு ஃபைல் வச்சுருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருவோம். இந்த சிலை கொடுத்துருக்கோம், இவ்வளோ உயரத்தில் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துக்கு போகுது, இந்த சிலை போகுதுங்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிகிராஃப்ட் போர்டு கொடுத்துருவாங்க. அது எக்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம். அதனால் இதோட ஏற்றுமதி வந்து நல்லா இருக்குது. அது கவர்மெண்ட்டுக்கும் நிறைய அதனால் வருவாய் இருக்குது. நம்ம நாட்டோட பெருமையும் வந்து நம்ம இங்கேருந்து போய் அங்கே செய்கிறதுனால நம்ம நாட்டோட பெருமை இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியாலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வெளிநாட்டுக்காரங்க வந்து அதை எங்களுக்கு சில ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க பார்த்து வியந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு இங்கெல்லாம் ஆள் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அது என்னென்னா நமக்கு இங்கே கிடைச்ச மிகப்பெரிய வரம் அது. மொரிஷியஸ்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து, இங்கிலாந்துலேருந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி எல்லா இடத்துக்கும் அனுப்பியிருக்கோம். அது மாதிரி சிலைகள் வந்து ரொம்ப அதிகமாக போகும். கோயில் கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ். அதுக்கான இது வந்து ரொம்ப நம்ம எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி தான். பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இருக்கா? இல்லை, எல்லாமே யாருமே பண்ண முடியாது. ஏன்னா சாப்பிட்றது வந்து அவங்களுடைய பிரைவசி. அதுக்காக வந்து என்ன பண்ணுவோம்னா, கோயில் சிலை செய்யறதும் போது வந்து எல்லா விதமான இதுவும் இருக்கும். 10 பேர் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம செய்வோம், அதுக்கு மேலே வந்து ஒருத்தங்க இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து அந்த கல் மேலே வந்து யாரையுமே நம்ம உட்காரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு டெத்து கூட போயிட்டு வந்து அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து தீட்டுன்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த தீட்டுலாம் வந்து இருக்கும். அதை வந்து நாங்கள் கோயிலுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்ய அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை தானியாதிவாசம் தலாதிவாசம்லாம் வச்சு அந்த இதுக்கு அது தனி ப்ராசஸ். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகமத்தில் சில இதெல்லாம் இருக்குது. அதை மாதிரி எல்லாமே பண்ணி தான் பண்ணுவாங்க. அது சிலருக்கு வந்து சில இதை பண்ணும்போது அவங்கவுங்க டெடிக்கேஷனாக செய்யறதும் உண்டு. சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினச்சேன். அதாவது இந்த விலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாகவே இது சுற்றுலா தலம் அப்படின்றதுனால நிறைய பேர், உள்ளூர் மக்களும் சரி வெளிநாட்டு மக்களும் சரி நிறைய பேர் வராங்க. வரும்போது ஒரு சிலையை பார்க்குறாங்க. இந்த சிலைக்கு நீங்கள் ஒரு விலை சொல்கிறீங்க, ஆனால் அவங்க இது ரொம்ப அதிகமாக இருக்கே. அதாவது இப்போ வந்து ஒரு பெரிய சிலை வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, ஒரு சின்ன சிலை குட்டியாக இருக்க சிலை வந்து ஒரு 7,000 ரூபாய் இருக்குன்னா, என்னப்பா அவ்வளோ பெரிய சிலை வந்து 10,000 ரூபாய் சொல்கிறீங்க, சின்ன சிலையை வந்து 7,000 சொல்கிறீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் இல்லையா? அதை பற்றி வந்து அதை புரிய வைக்கிறது தாங்க. அவங்க வியாபாரங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது. இப்போ எப்படி நம்ம ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளே போனோம்னா அவங்களுக்கான எல்லா விதமான இதையும் சொல்லித்தராங்களோ, அதே மாதிரி தான் ஒரு வியாபாரங்கிறதும் ஒரு மிகப்பெரிய இது.
அது வந்து வேலை செய்யறதை விட வியாபாரங்கிறது ஒரு தனி கலை அது. ஏன்னா நம்ம செய்யறத வந்து சொல்ல தெரியணும். இப்போ நான் மட்டும் நல்லா சிலை செஞ்சுருக்கேங்க, நான் 5000 ரூபா சொல்கிறேன்னா ஏன் இதுக்கு 5000 ரூபா சொல்கிறேன்னு அவங்க கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் சொல்ல தெரியணும். இது நாங்கள் வந்து 3 நாள் வேலை செஞ்சுருக்கேங்க, எங்களுடைய 1500 ரூபா சம்பளம் ஆகுது, 3 நாள் செய்கிறோம், 4500 ரூபா ஆயிடுச்சு, 500 ரூபா அந்த கல் பிளேடு மிஷின் அந்த மாதிரி இதுக்கு போயிடும், இதுக்கு எங்களை ஒன்றும் பெரிய லாபங்கிறத அவங்களுக்கு எடுத்துட்டோன்னா தான் புரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற சிலையிலேயே இந்த சிலை பார்த்தீங்கன்னா 5000 ரூபா இருக்கும், அதே சிலை இந்த சிலை பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வரும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற வேலைப்பாடு வேறு, இதில் இருக்கிற வேலைப்பாடு வேறு. இதில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட அந்த மைல்டாக ஒரு விரலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்து சின்ன சின்னதாக இருக்கிறத 1க்கு 2 ட்ரிப்பு சுத்தம் பண்ணி பண்ணுவாங்க. இது ஒரே ட்ரிப்பு அடியோடு விழுந்துடும். அப்போ அதோட இது வந்து குறையும். இப்போ 2 நாளில் ஒரு சிலையை செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு 3000 ரூபாய்க்கு கொடுக்கும், 3000 ரூபா 3500 ரூபாய் கொடுக்க முடியும். அதை 3 நாள் வேலை செய்கிறவங்க 5000 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும். அதை கம்மியாக தர முடியாது. ஏன்னா அவங்களுடைய கூலியை வந்து குறைச்சி யாரும் வியாபாரம் பார்க்க போகிறது இல்லை. ஓகே சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் கூட நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சிலைகள் பற்றி, சிற்பங்கள் பற்றி, உங்களுடைய தொழில் பற்றி எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி, நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.